256 அப்படிங்கிற ஒரு நம்பரை இதுதான் என் வயசுன்னு சொல்லி மூஞ்சில் அடிக்கிறாரு. அதுக்கு தேவையான ப்ரூஃப் எல்லாத்தையும் எடுத்து காமிக்கிறாரு. இந்த வீடியோல பார்க்க போறது லீ சிங் யுவான் 256 வயசுங்கிறது வேற விஷயம். பட் அவரோட வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, எப்படி வரனால 256 வயசு வரைக்கும் வாழ்ந்திருக்க முடிஞ்சிருக்கு. இவர் தான் உலகத்திலே பழமையான மனிதர் அப்படிங்கறத சீன மக்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புறாங்க. இவர் இருக்கிற ஊர்ல இருக்கவங்க எல்லாம் நம்புறாங்க. 24 முறை கல்யாணம் பண்ணிருக்காரு. கிட்டத்தட்ட 100 குழந்தைங்களை பெத்தெடுத்திருக்காரு. 11 தலைமுறையை பார்த்திருக்காரு. மெய் சிலிர்க்க வைக்குது இல்ல. லீ சிங் யுவான் அப்படிங்கிறவர் எந்த காலகட்டத்தில் வாழ்ந்திருக்காரு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 1677 அந்த காலகட்டங்களில் நான் பிறந்திருக்கேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கிளைம் வைக்கிறாரு. ஸோ 1677 பிறந்து 1933 வரைக்கும் வாழ்ந்திருக்கேன் அப்படிங்கிறது இவரோட சாலிடான ஒரு விஷயம். இவர் 1677 அப்படி இதை நம்ம இயரை 1677 1933 இதெல்லாம் விஷுவலாக நம்ம சொல்லணும்னா தாஜ்மஹால் கட்டப்பட்டது அந்த காலகட்டம் தான், இவர் பிறந்த காலகட்டம் தான். 1933 அப்படின்னு சொல்றப்போ நம்மளுக்கு சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ யோசிச்சு பாருங்க, தாஜ்மஹால் கட்டின காலத்துல ஒருத்தர் பிறந்தாருன்னா, சுதந்திரம் வாங்கின காலத்துல அவர் இறந்தாருன்னா அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. நடுவில் பிரிட்டிஷர்ஸ் நம்மள 200 வருஷம் ரூல் பண்ணியே முடிச்சுட்டாங்க. முகல் எம்பரர் சரிஞ்சிருச்சு. இந்தியாவில் சுதந்திர போராட்டம் வந்துச்சு ஜெயிச்சு நம்ம கிட்ட சுதந்திரமே கிடைச்சிருச்சு. ஸோ இவ்வளோ காலகட்டத்துக்கு ஒருத்தர் வாழ்ந்திருக்கேன்னு சொல்றாரு. லீ சிங் யுவான் அந்த பேரை கேட்டோன்னே நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இவர் சீன நாட்டை சேர்ந்தவர். டார்டாய்ஸ் பீஜியன் டாக் அப்படிங்கிற ஒரு ஆர்டிகல் நியூயார்க் டைம்ஸ்ல 1930s பப்ளிஷ் பண்ணப்பட்டுச்சு. இந்த ஆர்டிகல்ல தான் இவர் முதல்ல இப்படி ஒருத்தர் 200 வருஷமா 250 வயசுக்கு மேல ஒருத்தர் வாழ்ந்துட்டு இருக்காருன்னு ஒருத்தர் சைனால கிளைம் பண்றாருங்கிறது உலகத்துக்கு தெரிய வந்துச்சு. இதை கேட்ட உடனே வெஸ்டர்ன் மீடியால இருக்கிற ஏகப்பட்ட பேர் இவரை தேடி போனாங்க. இதெல்லாம் போக நிறைய பேர் நம்புற மாதிரி இருக்கிற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சுத்தி ஏரியால இருக்கிறவங்க எல்லாம் இருப்பாங்களா, அவங்க கிட்ட எல்லாம் கேட்கிறப்போ கிட்டத்தட்ட அங்க 90 வயசான பாட்டி தாத்தாலாம் இருப்பாங்களா, அவங்க எல்லாம் சொல்றாங்க நான் சின்ன வயசுல இருக்கிறப்பமே நான் இவரை பார்த்திருக்கேன். அப்பமே இவர் ரொம்ப வயசான ஒரு ரொம்ப முதிர்ச்சியான ஒரு ஆளா தான் இருந்தாரு. என்னோட தாத்தா பாட்டி அவங்க சின்ன வயசுல இருக்கப்பவே இவரை பார்த்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு ஏகப்பட்ட கிளைம்ஸ் வைக்கிறாங்க. லீ சிங் யுவான் அப்படிங்கிறவர் சைனால ஒரு கிராமத்தை சேர்ந்த ஒரு மனிதர். பிறந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, சின்ன வயசுல இருந்து இந்த மூலிகை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, இந்த ஹெர்ப்ஸ் கலெக்ட் பண்றதா இவரோட குடும்ப தொழிலா இருந்திருக்கு. சோ அவங்க குடும்பத்துல இருக்கிற எல்டர்ஸ் எல்லாருமே காட்டுக்குள்ள போய் இந்த மூலிகைகளை பறிச்சுட்டு வீட்டுக்கு அதுக்கப்புறம் அந்த மூலிகையில இருந்து கஷாயம் எல்லாம் உருவாக்கி அந்த மெடிசனை சுத்தி இருக்கிற மக்களுக்கு விற்கிறது இவங்களோட ஃபேமிலியில பல வருஷமா பண்ணிட்டு இருக்கிற தொழிலா இருக்கு. 10 வயசுலேயே இவரோட ரொம்ப ஸ்ட்ராங்கா சில விஷயங்களை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. அதெல்லாம் என்னங்கறத நான் சொல்றேன். பட் எனிவே கதை முதல்ல முடிச்சுப்போம். அடுத்து என்ன அப்படிங்கறது பாத்தீங்கன்னா, லீ சிங் யுவானுக்கு ஒரு 20 வயசு இருக்கிறப்ப இவர் வெளிநாடு டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்போ இருந்த வெளிநாடுகள் எதுன்னு பாத்தீங்கன்னா, டிபெட்டுங்கிறதே சைனாவுக்கு வெளியே தான் இருந்திருக்கு. இந்த மாதிரி நாடுகள், டிபெட்டா இருக்கட்டும், மியான்மரா இருக்கட்டும், அப்புறம் தாய்லாண்டா இருக்கட்டும், இந்த மாதிரி நாடுகள், சைனாவை சுத்தி இருக்கிற நாடுகளுக்கெல்லாம் இவர் டிராவல் பண்ணி போயிட்டு இருந்திருக்காரு. அந்த டிராவல்ல இவருக்கு கிடைக்கிற எக்ஸ்போஷர் எல்லாமே இவருக்கு உலகத்தை பத்தி ஒரு ஐடியா கொடுக்குது. உலகத்துல இருக்கிற மக்கள் எந்தெந்த சாப்பாடை சாப்பிடுறாங்கிறதெல்லாம் நான் நல்லா க்ளோஸா அப்சர்வ் பண்ணேன் அப்படிங்கறத சொல்றாரு. இதெல்லாம் முடிச்சுட்டு லீ சிங் யுவான் பாக்குறதுக்கு எப்படி இருப்பாருன்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட 7 அடி ஹைட்டுக்கு இருப்பாரு. அண்ட் இவர் நகம் வெற்ற பழக்கம் இல்லை அப்படிங்கிற ஒரு காரணத்தினால இவரோட நகம் மட்டும் கிட்டத்தட்ட 6 இன்ச்சுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப உயரமான ஒரு மனிதர். 7 அடிங்கிறப்ப ஒரு சாதாரண ஹைட்டே கிடையாது. சைனால சுத்தமா சாதாரண ஹைட்டே கிடையாது. பிகாஸ் சைனால பாத்தீங்கன்னா நிறைய பேர் குள்ளமா தான் இருப்பாங்க. ஸோ கம்பேரிட்டிவ்லி ஒரு பயங்கர ஹைட்டா இருக்கிற ஒரு மனிதர். அண்ட் ஊர்ல எல்லாருக்குமே ஈஸியா தெரிய ஆரம்பிச்சிருக்கு. இவரோட ஹைட்டா இருக்கட்டும், இவரோட ஃபுட் ஹாபிட்ஸா இருக்கட்டும், இதெல்லாம் பார்த்து ஊர்ல இருக்கிற மக்கள் இவர்கிட்ட அதிகமா மருந்துகளை வாங்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு 50 வயசு இருக்கிறப்ப இவருக்கு ஓகேடா, இந்த மெடிசன் பிசினஸ் எல்லாம் போதும், என் வாழ்க்கையில் அடுத்து ஏதாவது பண்ணணும், இந்த மிட் லைஃப் கிரைசிஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லுவாங்கல்ல, நம்ம நிறைய பேருக்கு வரும். ஒரு 50 வயசு கிட்ட ஆகுறப்ப, ஒரு 40 வயசு ஆகுறப்ப வாழ்க்கையில அடுத்து ஏதாவது பண்ணணும்னு தோன்றப்ப இவர் தன்னை தற்காப்பு கலையில தேர்ச்சி பெற்றிருக்கணும் அப்படிங்கறதுல நினைக்கிறாரு. அதுக்காக அப்போ இருந்த ஒரு ராணுவ படை, அப்போ இருந்த ஒரு மன்னனோட ராணுவ படையில போய் ஒரு சேர்றாரு. அந்த படையில ஒரு படை வீரராகவே வேலை பார்க்கிறாரு. இந்த படை வீரரா இவர் வேலை பார்க்கிறாரு. அதுக்கப்புறம் அங்க கிட்டத்தட்ட 72 வயசு இருக்கிறப்போ மன்னரே இவர் ஓகேப்பா உங்களுக்கு வயசு ஆயிடுச்சு, ரிட்டையர் ஆடுங்கன்னு சொல்லியிருக்காரு. இவரோட இஷ்டத்துக்கு மறுப்பா இவர் சொல்லியிருக்காரு, நான் கண்டினியூ பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பட் மன்னர் இருந்துகிட்டு உனக்கு 70 வயசு கிட்ட ஆயிடுச்சு, நீ கிளம்பு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. சோ கிளம்பின இவர் போறதுக்கு வேற வழி இல்லாம மறுபடியும் தன்னோட சொந்த ஊருக்கே வந்திருக்காரு. வந்ததுக்கு அப்புறம் அங்க தனக்கு இருக்கிற இந்த ஒரு அவரு கிட்டத்தட்ட 70 வயசு 80 வயசு ஆகுறப்ப கூட பாக்குறதுக்கு அந்த தோற்றமே இல்ல. பாக்குறதுக்கு ஒரு நார்மலான ஒரு மனுஷன் மாதிரி தான் இருக்காரு. ஒரு 50 வயசுக்காரர் மாதிரி தான் இருக்காருங்கிறதுனால ஏரியால ஒரு பயங்கரமா மவுஸ் கூடுது. சோ நிறைய பேர் இவர்கிட்ட மருந்துகள் வாங்க ஆரம்பிக்கிறாங்க. இவர் மருந்துகள் காரணத்தினால தான் இவர் இப்படி இருக்காருங்கிறது நினைக்கிறாங்க. பட் மேட்டர் அது கிடையாது. லீ சிங் யுவானோட வாழ்க்கையில அடுத்து என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா,
100வது வயசு வந்து இவர் வந்து கரெக்டா வருது. 100வது வயசு வரப்போ அங்க மன்னரோட டாக்குமெண்ட்ஸ்ல தன்னோட படை வீரர்கள்ல வந்து 100 வயசு வரைக்கும் ஒருத்தர் இருக்காரு அப்படிங்கறது தெரிஞ்சதுனால, தன்னோட படை வீரரா வேற வாழ்ந்திருக்காரு அப்படின்னு தெரிஞ்சதுனால இவருக்கு முதல்ல ஒரு அப்ரிசியேஷன் லெட்டர், நீங்க வந்து எங்களோடதுல வந்து இந்த ஓல்டேஜ் பென்ஷன்லாம் தருவாங்கல்ல, இல்ல வந்து இந்த சுதந்திர போராட்டத்துல இருந்தவங்களுக்குலாம் வந்து நம்ம ஊர்ல பென்ஷன் தருவாங்கல்ல, அந்த மாதிரி இவரை வந்து கௌரவிக்கிற விதமா ஒரு லெட்டர் வந்து முதல்ல அந்த நாட்டு மன்னன் கிட்ட இருந்து இவரோட வீட்டுக்கு போயிருக்கு. இந்த லெட்டர் தான் முதல் ப்ரூஃபா எடுத்து காமிக்கிறாங்க. இதெல்லாம் போக ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம வீட்டுல நம்ம வந்து ஜெனரலா ஒரு சிப்ஸ் சாப்பிடுறப்ப நம்ம வீட்டுல அம்மா திட்டுவாங்க, உடம்புக்கு ஹெல்தியானது சாப்பிடுறேன். பிட்சா சாப்பிடுறப்ப வீட்டுல திட்டுவாங்க, பர்கர் சாப்பிடுறப்ப திட்டுவாங்க. இதெல்லாம் அம்மா அப்பாலாம் வந்து அந்த வயசு வரைக்கும் வாழல. பட் 256 வயசு வரைக்கும் வாழ்ந்த ஒருத்தர் வந்து வாழ்க்கையில ரொம்ப நாள் வாழணும்னா, நல்ல ஹெல்தியா வாழணும்னா என்ன வேணும் அப்படிங்கிறதுக்கு வந்து அவர் என்ன சொல்றாரு அப்படிங்கறத பார்க்க போறோம்.